எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். ரிட்டன்ஷன்ஸை பத்தியும் பேசணும், ரிட்டன்ஷன்ஸ்க்கு அப்புறமும் பேசணும். அடுத்து ஆக்ஷனுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்கோம். அவங்க தயாராகிறாங்களோ இல்லையோ, நம்ம எல்லாரும் தயாராகிட்டு இருக்கோம். ட்விட்டர்ல பயங்கரமா தயாராகிட்டாங்க. டீமே எடுத்து முடிச்சிட்டாங்க எல்லாரும். ஸோ இப்போ மாக் ஆக்ஷன் எல்லாருமே வந்து மாக் ஆக்ஷன் நடத்தும் சீசன் இது. மாக் ஆக்ஷன் பரிதாபங்கள் தான் எபிசோடே போடணும். அந்த அளவுக்கு எல்லாருமே மாக் ஆக்ஷன் நடத்திட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் மாக் ஆக்ஷன் நடத்திடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நீங்க வந்து இப்ப உங்களுடைய பேர் ஆதரவு எல்லாருமே கமெண்ட்ல தெரிவிக்கிறீங்க. வாக் ஆக்ஷன் வந்து நாங்களும் வரோம்னு. அதனால நாங்க வந்து இதுல இப்ப எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும் அப்படின்னு தான் எங்களுக்கு ஆசை. பட் தென் 10 டீம் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ 10 பேர் தான். நாங்க வந்து பெரிய இந்த கவுண்டமணி மாதிரி யுவர் அன்செலக்டட் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்க வந்து எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் 10 பேர் இந்த டீமுக்கு யார் யார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்றீங்க, அதை பண்ணுங்க யூடியூப்ல. மெயில் அனுப்புங்க. முக்கியமா நம்மளுடைய மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. நீங்க வாட் வேல்யூ யூ வில் ஆட் டு திஸ் மாக் ஆக்ஷன், என்ன மாதிரி நீங்க பண்ணுவீங்க, உங்க ஐடியாஸ், உங்க அனாலிசிஸ், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. அதை பார்த்துட்டு கண்டிப்பா வில் கெட் இன் டச் வித் யூ. ட்விட்டர்லையும் நீங்க போடுங்க, நம்ம மாக் ஆக்ஷனை பத்தி போடுங்க. ட்விட்டர்ல இருந்தும் எடுப்போம். மெயில் அனுப்புறவங்க வந்து செலக்ட் பண்ணுவோம். கமெண்ட் யூடியூப்ல போடுறவங்க வந்து செலக்ட் பண்ணுவோம். அது ஒரு ரேஷியோ வச்சிருக்கோம். ஒரு பங்கு வந்து ட்விட்டர்லேருந்து எடுப்போம், ஒரு பங்கு கமெண்ட் போடுறவங்க, ஒரு பங்கு மெயில் அனுப்புறவங்க. ஸோ எப்படி வேணாலும் நாங்கள் இது பண்ணி 10 பேரை கண்டிப்பாக எடுத்துருவோம். அதை வச்சு நாங்கள் ஆக்ஷன் நடத்துவோம். மாக் ஆக்ஷனில் முழுக்க முழுக்க 10 டீமுமே நீங்கள் தான் வியூவர்ஸ், நீங்கள் தான் வந்து டீம் ஓனர்ஸு. யார் யாருக்கு இந்தந்த டீம்னு அடம் பிடிக்கக்கூடாது. இந்த கிரிக்கெட் விளையாடும்போது மட்டும் வந்து என்கிட்ட முதலே சொல்லிடுவோம், நான் வந்து பாயிண்ட்ல தான் நிற்பேன், நான் வந்து ஸ்லிப்பில் தான் நிற்பேன் அப்படின்லாம் நீ சொல்லணும். அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. எனக்கு கேகேஆர் தான் வேணும், சிஎஸ்கே வேணும்னு. நாங்களே வந்து கனெக்ட் போட்டு ஒரு டீம் கொடுக்குறோம். அந்த டீம் தான் உங்களுக்கு. நாங்கள் வந்து ஆக்ஷன் நடத்த தான் செய்வோம். மட்டு வந்து அதுக்காக ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி அது மார்க்கி, பேட்டர், பவுலரா இல்லை ஏதோ ஒரு இதில் ரெடி பண்ணுறோம். ஒரு டாப் 50 பிளேயர்ஸ் அந்த ரேஞ்சில், 50 to 55 அந்த ரேஞ்சில் பிளேயர்ஸ் ரெடி பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒருத்தர் வந்து நாங்கள் 4 பேரும் உங்களுக்கு ஆக்ஷன் நடத்துகிறோம். நீங்கள் வந்து சிறப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எப்படி நம்மளால் வந்து எந்தெந்த கேப்புக்கு எந்தெந்த ஸ்பாட்டுக்கு யார் யார் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து அசஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஃபன் எக்ஸசைஸ் தான். இது ஜாலியாக பண்ணுவோம். உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை இதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த நோட் இன்னைக்கு வந்து நிறைய நடந்துட்டுருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா நடந்துட்டு இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா ஜெயிச்சிட்டாங்க சிறப்பாக 72 ரன்ஸில். ஒரு பக்கம் டெஸ்ட் டீம் வந்து டெஸ்ட்டில் ஜெயிக்கிறாங்க, ஏ டீம் வந்து இதில் ஜெயிக்கிறாங்க. 2 பேருமே செஞ்சுரி. அவங்க ஓப்பனர்ஸ் லுவான் டி ப்ரட்டோரேஸ் ஒரு செம்ம டேலண்ட்டு, 123. ரிவால்டோ மூன்சாமி நம்ம பிளேயர் இவங்க எடுத்தாங்க, சூப்பர் கிங்ஸ், ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ், அவரு ஒரு செஞ்சுரி, பெரிய ஸ்கோர் அடிச்சாங்க 325. பதிலுக்கு வந்து இவங்க 252 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த டெஸ்ட்லயே ஒரு ஃபைட் பேக் கொடுத்தாங்க. 400 ரன் லாஸ்ட் டே அடிச்சாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா முடியாதுன்னு நினைச்சோம். டெம்பகோமா இருந்தார் அப்பயும். அந்த கண்டினியூஸ் ரெக்கார்ட், அன்பீட்டன் ரெக்கார்டு, அந்த மேட்ச் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ ஒரு க்ரோத் டீம்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு பேஸ்க்கு ரொம்ப டவுனா இருந்தாங்க. எந்த டோர்னமெண்ட் ஜெயிக்காம, இந்த மேட்சஸ் கூட ஜெயிக்காம குவாலிஃபை ஆகாம இருந்தாங்க. அல்லது திருப்பி வந்துட்டு இருக்காங்க. அதுல இன்டர்நேஷனல் டீம் டெஃபினட்டா தேவ் பிளே தேர் பார்ட். இப்போ வந்து அவங்க ஏ டீம், அதாவது தெரியுது ஒவ்வொரு லெவலையும். இப்போ இன்டர்நேஷனல் டீமுக்கு அடுத்து ஏ டீம் போக போறாங்கன்னா, இஃப் தே ஆர் சோ குட்னா தே ஆர் ஆல்சோ ரெடி டு பிளே இன் த மெயின் டீம் அளவுக்கு. இந்த மாதிரி தான் நம்மளும் இருந்தோம். இந்த ஒரு மேட்ச் தான் ஐ திங்க் வாஸ் ஒன் ஆஃப். ஏன்னா இதுக்கு முந்தின 2 மேட்ச் நம்ம தான் ஜெயிச்சோம். அது ரெண்டும் கெய்க்வாட் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு மேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. பார்ப்போம். இன்னும் 2 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வில் சி ஹவு திஸ் கோஸ். 9 பவுலரோ 8 பவுலரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் போட்டாங்க. ஆயுஷ் பார்த்தீங்கன்னா அடம் பிடிச்சி நிறைய பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. கலீல் 10 ஓவர் 80. இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மட்டும் என்ன நினைக்கிற? அதாவது மற்றவங்க பிளேயர்லாம் நல்லா விளையாடுறாங்க. நம்ம சிஎஸ்கே பிளேயர்லாம் கொஞ்சம் ஃபார்ம் ஆக்ஷன் ரீடைன் பண்ண கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கு. கலீல் நல்லா தான் போட்டாரு. ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 10 ஓவர் 80 ரன் கொடுத்துருக்காரு. நல்லா போட்டாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் பார்த்தேன். ஸ்டார்டிங் நியூ பால் நல்லா தான் போட்டாரு. கடைசியில கொஞ்சம் டெத் ஓவர்ல நல்ல மிடில் ஓவர்ல கொஞ்சம் கிழிச்சாங்க. வந்தப்ப டெத் ஓவர்லயும் வந்தவொடனே கிழிச்சிட்டாங்க. அதான் அவங்க ஆனா விக்கெட் ஓடல. இனிஷியலா வந்து பெட்டோரியஸ் கொஞ்சம் அவரும் 100 கீழே தான் விளையாடினாரு. ரிவால்டோ மூன்சாமி ரொம்ப கம்மியா தான் வந்தார். ஸ்ட்ரைக் ரேட் 60, 70 தான் விளையாடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அது நல்ல ஒரு 940 அதுக்கப்புறம் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க. அதான் நல்ல பேஸ் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்தவங்களாம் அடிச்சிட்டாங்க.
நம்ம ஆளுங்க எடுத்தோடனே டக்கு டக்குன்னு லைக் எல்லாம் ஸ்டார்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் விக்கெட் விட்டாங்க. யாருமே ஸ்டார்ட் இல்லாம இல்லை, ஃபர்ஸ்ட் டாப் 4 அப்படிதான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கன்சால்டேட் பண்ணாங்க இஷான் கிஷானும் இதுவும். பட் 162 ஐ திங்க் 160 ஆஃப் லாஸ்ட் 15 ஓவர்ஸோ 16 ஓவர்ஸோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆக்சிலேட் பண்ணி அந்த பீட்டர் வந்து நல்லா போட்டிருக்காரு. அவர் ஆக்சுவலா அவங்க பயங்கரமா ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி கொண்டு வந்தாங்க உள்ள. பட் ஒரு மேட்ச் நல்லா போட்டாரு, ஒரு மேட்ச் பயங்கரமா ஷார்ட்டா போட்டாரு நிறைய அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அவரும் ஒரு ஆக்சுவலா நல்ல டேலண்ட் தான், லெக் ஸ்பின்னர். யூஸ்வலா ரொம்ப நாள்ல தாயிருக்கு அப்புறம் யாரும் பெருசா லெக் ஸ்பின்னர் இல்லை. அவர் மேபி அவர் சான்ஸ் கொடுத்தாங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சரி, இஷான் கிஷன் மிடில் ஆர்டர்ல ஆடுறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்பர் 5 பேக்ட் டாப் 4 மேபி அதனால இருக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் திலக் வர்மா நம்பர் 3 தான். ஓடிஐயும் அப்படிதானே, ஜெய்ஸ்வால் வெளியே உட்காந்துருக்காரு, ஸ்குவாட்ல இருப்பாரான்னு கூட தெரியல. அப்போ இஷான் கிஷானும் அந்த கேட்டகரி வந்துருவார்ல, அதனாலதான் மிடில் ஆர்டர் ட்ரை பண்றாரான்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தா ரித்துராஜ் இந்தியா அட்லீஸ்ட் 50 ஓவர்ஸ் சொல்றேன். அபிஷேக் ட்ரை பண்றாங்க. ஸோ அதனால மேபி ஆப்ஷன் இல்லை, வேற ஆப்ஷன் இல்லைன்றதுனால நம்பர் 5 விளாடலாம். இல்லை அவர் வந்து மிடில் ஆர்டர் ஸ்பாட்டுக்கு நான் ட்ரை பண்றேன்றதுனால கூட இருக்கலாம். ஓப்பனிங் தான் முடிவு பண்ணிட்டீங்க, கீப்பர் தான் மிடில் ஆர்டர் தான் விளாட போறேன்ட்டீங்க, ஜிதேஷ் சர்மா விளாடுறீங்க, அந்த ஐபிஎல்ல நான் வந்து விளாட்னா சான்ஸ் கிடைக்கும் மேபி விளாட்றாருன்னு. அதுதான் ஒரு கேள்விக்குறி. என்ன வெற்றி ஏதோ சொல்ல வந்த? இல்ல இது ஓடிஐ தான். அது மேபி இது ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஜெயிச்சது. ஆக்சுவலா 3 மேட்ச் சீரிஸ் தான், 5 மேட்ச் சீரிஸ் கிடையாது, சாரி. ஸோ அதனால ஜெயிச்சுட்டாங்க. ஸோ லூஸா விட்டுருக்கலாம், கடைசி ஒரு மாதிரி பரவாயில்ல அப்படி கொஞ்சம் லூஸா விட்டுருக்கலாம். அது ஒரு காரணம் இருக்கலாம் மேபி. அதனாலதான் வந்து சரி அடிக்க விட்டாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சது வந்து 37 ஓவர் வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விக்கெட் விழுந்திருக்கு சவுத் ஆப்பிரிக்கா இன்னிங்ஸ்ல. ஸோ லூஸா விட்டாங்க, ப்ராப்ளி பிடிச்சி அடிச்சிருக்கலாம். சரி, பாகிஸ்தான் இது பாத்தீங்களா? ஜிம்பாப்வே, அவர் சிக்கந்தர் ராஜா வந்து we are the second best team in Africa but and we don't care who the top team in Asia is அப்படின்லாம் பஞ்ச் விட்டுட்டு போய் தோத்துட்டாங்க பாகிஸ்தானோட. பாகிஸ்தான் கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மேட்சை பத்தி சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் ஜிம்பாப்வே ஆப்பிரிக்கால வந்து நம்பர் 1 டீம் சவுத் ஆப்பிரிக்கா, அது எந்த டவுட்டும் கிடையாது. மற்ற டீம் ஏசியால டவுட் இருக்கான்னு கேக்குறேன். டவுட் இல்லையே அதுல, இப்போதைக்கு ஏசியால டவுட்டே இல்லை எது டாப் டீம்னு. இல்ல ஏசியா இல்ல, சவுத் ஆப்பிரிக்கால வந்து நம்பர் 1 அது. அவங்களுக்கு வந்து ஏசியால யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் எனக்கு ஐ டோன்ட் கேர் அப்படின்னு இருக்காரு. அவர் வந்து கான்ட்ரவர்சிக்கல, இவங்க வந்து நிறைய கேள்வி அதே லைன்ல கேட்டிருக்காங்க. நான் ஜிம்பாப்வே டீம் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன், நீங்க என்னைய பத்தி கேட்காம எங்க டீம் பத்தி கேட்காம நீங்க மலேசியா டீம் பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால நான் வந்து இதுக்காக நான் ஜெர்சி போட்டனால இதுக்கு தான் பதில் சொல்லணும். ஸோ ஐ ஒன்லி டாக் அபவுட் மை டீம், வி ஆர் நம்பர் 2 டீம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ப்ராப்ளி அவரை ஈகோ லைட்டா டச் பண்ணிட்டாங்களோ என்னமோ, இல்ல தேவையில்லாம உட்காந்து தேவையில்லாத நீ புடுங்குற ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணி மாதிரி புடுங்குறியே அப்படின்னு கேட்டிருப்பாரு. என்னன்னா அவர் பாகிஸ்தான் ஆர்ஜின் அங்க விளையாடி இருக்க டொமஸ்டிக், அவர்கிட்ட வந்து பாகிஸ்தான் தான் நம்பர் 1 சொல்ல வைங்க அப்படின்னு ஏதாச்சும் அது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கேட்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். கான்ட்ரவர்சியா நம்ம பேசணும்ல இப்ப அதை பத்தி. இதுதான் அவங்க எதிர்பார்த்திருக்காங்க, நடந்துச்சு. இல்ல அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு, அதனாலதான் இது பண்றோம். வேற என்ன மேட்ச் நடந்துட்டு இருக்கு முதலாளி சொல்லுங்க. என்ன இப்போ ரஞ்சி சீரிஸ் நிறைய போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு பெரிய அளவுக்கு இல்லாதனால அதை பத்தி நாங்க வந்து பெருசா 5 ரன்ல லீட விட்டாங்க. 5 ரன்ல லீட விட்டாங்க, மேட்ச் டிரா ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட 5 ரன்ல வைத்தறிச்சல். அது இன்னொரு புலம்பிட்டு இருந்தாங்க, ரிங்கு சிங் வந்து ஆடுறதே கொஞ்சம் மேட்ச் தான் எல்லாத்தையும் அடிக்கிறாரு, அவரையே நம்ம இந்தியா டெஸ்ட் டீம் கொண்டு வரக்கூடாது, இல்ல அவருக்கு ஏன்னா இன்னும் சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. டெஸ்ட் டீம் எல்லா டீமே ஃபுல்லாவே வலியுது. அவரை வந்து இதுலயும் ஸ்குவாட்ல உட்கார வச்சு நீ ரஞ்சி ட்ராஃபிக்கும் விளையாடாதப்பா, டீம் கூட வா, நல்லா ஃபீல்டிங் பண்ணு, இங்க நல்லா எல்லாரும் மோட்டிவேட் பண்ணு, அதுலயும் விளையாட மாட்டாரு. வேணாம், அவர் ஏதாச்சும் போய் விளையாடட்டும். அட்லீஸ்ட் ரஞ்சி ட்ராஃபியா விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது அவருக்கு. ஸோ அதனால நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இந்தியன் டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு. முதல்ல நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, இதை முடிச்சுட்டு அதுக்கு போவோம். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இந்தியன் டீமுக்கு ஜாயின் பண்ணிட்டாரு திரும்பி. சுப்மன் கில் ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன் அடுத்த டெஸ்ட். அப்ப நிதிஷ் ரெட்டி தான் சொல்லிருக்காங்களா, ஆனாலும் அவர் டிராவல் பண்ணுவேன், நான் மோட்டிவேட் பண்றதுக்கு வருவேன் அப்படின்னு இருக்காரா. இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்டா வச்சிருக்காங்க, கேப்டன்ஸ் டிராவல் பண்ற டீமோட இன்ஜுரி ஆனாலும். அது பென் ஸ்டோக்ஸ் வந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். பட் அது ஓகே, அது குட் திங் தான். ஆனா அவரு போகணும்பா, மெடிக்கல் அட்வைஸ் வந்து அவங்க ஏர் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் கோயிங் பை ரோடுன்னு நினைக்கிறேன். அது தெரியல என்னன்னு. எவ்வளவு ஃபிட்னஸ் வைஸ் எவ்வளவு இதுவா இருக்கும், சாதாரணமா அவ்வளவு தூரம் ரோட்ல போனாலே கழுத்து வலிக்குங்க. சொல்ல அவங்க சொன்னதான்ப்பா, இல்ல ட்ரெயின்ல போறாரு என்னமோ. எனிவே
நேத்து வந்து 5th டே டெஸ்ட், சப்போஸ் டு பி 5th டே. இந்தியா வந்து நேத்து வந்து ஈடன் கார்டன்ஸ்ல வந்து ஒரு பிராக்டிஸ் நடத்தியிருக்காங்க. ம் அது வந்து மேட்சுக்கு சாரி மேட்ச் நடந்த வேண்டிய நாள் நடக்கல. ஊருக்கு மேட்ச் கிளம்புறதுக்கு முன்னாடி போச்சே, அப்புறம் அங்கேயே உட்காந்து பிராக்டிஸும் பண்ணி. அதான் ரொம்ப சின்ன பிள்ளைமா கம்பீர் வந்து அங்கே எல்லாரும் அங்க நின்னுங்க போட்டு ம் எல்லாம் பிச்சில் முட்டி போட்டு நடங்க, அப்பதான் உங்களுக்கு பிச்சை பத்தி நல்லா தெரியும் சொன்னாரா. ஜோக் பட் அதான் they are trying to force, என்ன சொல்றது, ஏதோ போஸ்ட் பண்ண பாக்குறாங்க. பட் அது போதுமா? நீங்க நம்ம டீம் வந்து ஸ்பின் ஒழுங்கா விளாடுறதுக்கு இப்போ ஒரு நாள் பிச் பிராக்டிஸ் பண்ணதுனால செட்டில் ஆயிருமான்னு எனக்கு தெரியல. அது அடுத்த மேட்ச் போனதான் தெரியும். இப்போ கனடிய திருப்பினா எப்படி ஆட்டோ ஓட்டுன்னு கேக்குறீங்க, பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. இப்போ இவங்க கில்லுக்கு பதிலாக யார் விளையாடுவான்னு எல்லாரும் உலகமே பேசிட்டு இருக்கு. அவங்க ஸ்குவாட்ல சேஞ்ச் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து சர்ஃபராஸ் வருவாரு, கைக்வாட் வருவார்லாம் எல்லாம் நம்ம ஆளுங்க ட்விட்டர் ஆல் இந்தியா ட்விட்டர் செலெக்ஷன் கமிட்டியில போட ஆரம்பிச்சிட்டாங்க. கைக்வாட் உள்ள வந்துட்டாரு, சர்ஃபராஸ் உள்ள வந்துட்டாரு, அது இதுன்னு. அவங்க வந்து அதெல்லாம் கிடையாது, அதே டீம் தான் சொல்லி ரெட்டி மட்டும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்படின்னா இவங்க ஒண்ணு வெளியே இருக்க சாய் சுதர்ஷனை நம்பர் 4 ஆடணும். ஆனா அவங்க ஆஸ்பின் போட்டு திருப்பிட்டு இருக்காரு. நான் அக்ஷர் படேல் உட்கார வச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். இல்லடா, கில்லுக்கு ஸ்பாட்ட முதல்ல ஃபில் பண்ணுங்க, அப்புறம் நீங்க அடுத்து அக்ஷர் படேலுக்கு வரலாம். அக்ஷர் படேல் அண்ட் கில்லுக்கு நிதிஷ் ரெட்டி பிளஸ் சாய் சுதர்ஷன். நிதிஷ் ரெட்டி பெருசா பவுலிங் போடல, வாஷிங்டன் சுந்தர் பெருசா பவுலிங் போடல. இந்த தடவை வாஷிங்டன் நிறைய அதிகமா போட விட்டுட்டு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பேட்டிங் மட்டும் பிடிக்க வச்சிருவாங்க. அக்ஷர் பட்டேல் போன தடவை பேட்டிங் பிடிச்சாலே ஒரு வாஷிங்டன் சுந்தர் பார்ப்பாரு, பவுலிங் சாரி நிதிஷ்குமார் ரெட்டி பார்ப்பாரு. ஆனா எனக்கு என்னமோ அவ்வளவு ஈஸியா அக்ஷர் பட்டேல் டிராப் பண்ணுவாங்கன்னு தோணல. ஒரே ஒரு சேஞ்சு, கில்லுக்கு பதிலா அப்படியே இவங்க 2 பேர்ல ஒருத்தர் சாய் சுதர்ஷன் ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி வருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல ஹார்மர் நல்லா போட்டாரு, அத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காரு, ஏற்கனவே இருக்காங்க, ஒரே ஒரு ரைட் ஹேண்டர் தான் நிதிஷ் ரெட்டி. அப்ப நிதிஷ் ரெட்டி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க இப்ப ஸ்குவாடுக்கு? இல்ல அதான் வருவாருன்ற. பட் நிதிஷ் ரெட்டியை வந்து அவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனை கில்ல ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு டாப் ஆர்டர் விளையாடக்கூடிய ஜுரல் விளையாடினார் போன தடவை, ஓகே. பட் ஐ ஃபீல் இன்னொரு ஜுரல் 4 போட்டு நிதிஷ் ரெட்டி 5 தான். இல்ல அதான் இன்னொரு பேட்ஸ்மேனே விளையாடுவாங்களான்னு பாக்குறேன், ஒரு ஆல்ரவுண்டர் இன்னொருத்தர் உட்கார வச்சுட்டு. இன்னொரு பேட்ஸ்மேன்னா அதான் சாய் சுதர்ஷன் தான் சொல்றீங்க, லெஃப்ட் ஹேண்ட் இவரு ஹார்மர் போட்டு திருப்புறாரு, எப்படி விளையாடுவாருன்னா நம்பர் 3 தான் வாஷிங்டன் சுந்தர் முடிவு பண்ணிட்டீங்க, 4 ஜுரல் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கூறும், அப்படின்னா படிக்கல் கூறும் எடுக்கலாம் அவங்க. அதே மாதிரி ஓடிஐஸ்க்கு வந்து பந்து கேப்டனா இருப்பாருன்னு பேசிக்கிறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓடிஐ சீரிஸ் விளையாட முடியாது வச்சு இவரு ஆட முடியலன்னா கில்லு பந்த் 11ல இருக்கு, 11ல இருக்கு. ஆனா ஸ்ரேயாஸ் ஐயர் இல்ல ஸ்ரேயாஸ் ஐயர் இல்ல பிரதர். ஓகே, சோ அதுக்கு டைரக்டா ஸ்லாட் இன் ஆயிருவாரு நினைக்கிறேன். சோ கில்லு இல்லாட்டி இவரு தானா? நிறைய பேர் வந்து திரும்பி ரோஹித் சர்மாவை கேப்டனா கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட ஆரம்பிச்சாங்க ட்விட்டர்ல. அதுக்கு முன்னாடி இப்போ கில்லு இல்ல, இப்ப ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் வர ஓடிஐல இல்லாட்டி ஒயிட் பால் கிரிக்கெட் இல்ல அபிஷேக் சர்மாவா அவரு தான். அதெல்லாம் ஒன்றும் அபிஷேக் சர்மா ஒன்றும் பெருசா எதுவும் ரன் ஸ்கோர் பண்ணல இந்தியா சவுத் ஆப்பிரிக்கால போகிறோம். அக்ரெசிவா ஒரு 30 அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு. அது வந்து T20க்கு ஓகே, ஒன்டேல கன்சிஸ்டண்டா எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல ஏ டீம் இதுலலாம். அதையும் கண்டிப்பா ஐ திங்க் ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங் இறங்குவார் கில் இல்லைன்னா. எனக்கான ஸ்டில் பண்ட் கேப்டன் ஆக்கிட்டு திடீர்னு அவர் அடுத்த இதுல திடீர்னு கில் வந்துட்டாருன்னா திரும்ப பண்ட் டிராப் பண்றாங்களா? 11ல பெர்மனன்ட் பிக்சர் இருக்கவங்க தான் கேப்டன் ஆக்கணும். அது என்ன, அவர் பெர்மனன்ட் பிக்சரா இருந்து ரொம்ப நாள் ஆகுது. ராகுல் தான் கீப்பர்னு இருக்கும். அதனால இப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் இன்ஜூரி, அதுக்காக வெளியே இருந்து ஒரு கேப்டனை கொண்டு வருவாங்களான்னு தெரியல. மேபி KL ராகுல் மேல் கேப்டன் ஆர் ஹர்ஷித் ராணா. இல்ல அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. என்னடா பும்ரா ஸ்குவாட்ல இருந்தா பும்ரா கேப்டன்சி தெரியல. பட் ஆனா பந்த் நான் எதுலயோ படிச்சேன், அதனால சொல்றேன். தெரியல அவங்க என்ன பண்றாங்கன்னு. இவங்க தான் இஷ்டத்துக்கு தானே இப்போ கால் எடுக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் நான் எதுவுமே கெஸ் பண்ண முடியல இவங்க எடுக்கிற கால்லாம். பாப்பா என்ன பண்றாங்கன்னா, நேப்பியர்ல ஓடிஐ நடந்துச்சு, வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க 5 விக்கெட்ல. மட்டும் வேற அதுல வைத்தறிச்சல் பட்டுச்சு. சிஎஸ்கேல இருந்து விட்டவங்களாம் அடிக்கிறாங்க, கான்வே ரச்சின் இருந்தாங்க. அப்படியே அதை பத்தி சொல்லுங்க. சீரிஸ் ஆரம்பிக்கிறப்ப ரீடைன் நாட் ரீடைன் ஒரே ஒரியா இருந்தாங்க. இப்ப வந்து ரிலீஸ் ஆன ஒரு ஃப்ரீடம் போன அடிக்கிறாங்க. அதனால 90 அவங்க பேசன் பிரிட்ஜ்ல அடிப்பாங்க பிரதர். அவங்க டீம் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல 2 பேரும் அடிப்பாங்க. நீங்க IPL வந்தா கான்வே அடிப்பாரு, ரஷீத் சந்திரன் அடிப்பாரு, ஓடிஐல கண்டிப்பா அடிப்பாங்க. ஆனா T20 வரப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதுலதானே பஞ்சாயத்து நம்மளுக்கு. அதனால
சிஎஸ்கே ரிலீஸ் பண்றாங்களோ பண்ணலையோ, T20 அடிக்கிறாங்களா இல்லையா, அதான் மேட்டர். மட்டும் ஏதாவது சொல்றியா? பயங்கர நம்ம சொல்லியிருந்தோம் டெஸ்ட்ல ரொம்ப கொடுமையா தோத்துட்டு ஒன் டே T20 விளையாண்டாங்க, நல்லா விளையாண்டாங்க பங்களாதேஷ்ல அப்படின்னு. படம் பாருங்க, நியூசிலாந்துல போய் ஒன்றும் பெருசா ஜெயிக்கல. ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க 2020. 3 மேட்ச் தோத்தாங்க, இதுலயும் 2 ஒன் டே தோத்துட்டாங்க. அந்த இது இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு வெஸ்ட் இண்டீஸோட இது. ஷாய் ஹோப் நல்லா விளையாடி இருக்காரு, அவருக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்கும்ன்றதுக்காக. அவர் ரீசெண்டாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா லாஸ்ட் ஒரு ஃபியூ சீரீஸா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு கன்சிஸ்டன்டா. ஐபிஎல்லையும் டெல்லிக்கு நல்லா விளையாடினாரு. ஸோ கிடைக்கும். அதே கான்வே வந்து நல்ல ஆப்ஷன் நிறைய பேருக்கு. நம்ம எடுக்க மாட்டோம்னாலும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இப்போ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்னா அவரும் ஐ திங்க் ஐபிஎல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த அளவுக்கு பிரைஸ் போகாது. போவாங்களா? அதெல்லாம் வருவோம், இதுக்கு முன்னாடி வருவோம். நீங்க சுத்தினாலும் ஐபிஎல்க்கு வந்துட்டீங்க. ஒன்னே ஒண்ணு வந்து இப்போ நீ வெஸ்ட் இண்டீஸ் வந்து கொஞ்சம் லேக்கிங் பிஹைண்ட். ஒன்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம். பட் they are in a stage similar to South Africa what they were 2 years back. பட் சவுத் ஆப்பிரிக்காவோட 2020 லீக் வந்து இன்னும் அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து they don't have that support. அதான் இந்தியன் ஓனர்ஷிப் அதெல்லாம் வச்சா இன்னும் கமர்ஷியலா நல்லா போகுது. அதனாலே ஆக்சுவலா இப்போ இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் வந்து அவங்க இந்தியா ஏலாம் நிறைய பேர், சவுத் ஆப்பிரிக்கா ஏ டீமுக்குலாம் நிறைய பேர் அந்த லீக்ல இருந்து எடுத்திருக்காங்க. வந்து இந்தியா பிளேயர்ஸ், இந்தியா ஓனர்ஸை வச்சு லீக் டெவலப் பண்ணி இங்க வந்து இந்தியன் டீமே ஜெயிக்கிறாங்க. அதானே? அதான் இப்போ சிபிஎல் வந்து ஐ திங்க் தேர் ட்ரைங் டு எக்ஸ்பேண்ட் த நம்பர் ஆஃப் டீம்ஸ் நினைக்கிறேன், நாட் ஷுர். அப்படி இருந்தா இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருந்தா தே மைட் கோ த்ரூ த சேம் பாத்வே சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி. ஒரு 2 years மேபி லாங்கர், ஒரு 3 years they could be a better team. ஆக்சுவலா வந்து என்ன ட்ரை பண்ணாங்கன்னா மேஜர் லீக் யூஎஸ்ல ஒரு 2 டீம் கொடுத்து அதோட நிறைய மேட்சஸ் அங்க விளையாடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. அது கமர்ஷியலி இப்போ ஏற்கனவே யூஎஸ்ல இருக்கிற கிரிக்கெட் இதுவே பேங்க்ரப்ட் பண்ணிட்டாங்க யூஎஸ் இதுவே. ஸோ அதனால அது நடக்கல. அது ஆக்சுவலா நடுவில் பேசிட்டு இருந்தாங்க. மேபி அது பண்ணா யூஎஸ்லயும் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு மார்க்கெட் இருக்கு. ஓகே, சரி, ஓகே, பார்ப்போம். வியூவர்ஸ், நீங்க வந்து திருப்பியும் வந்து உங்களுடைய இதை சொல்லுங்க. மார்க் ஆக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். யாருன்னு செலக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ நீங்க சென்ட் அஸ் மெயில், ட்வீட் அபவுட் மார்க் ஆக்ஷன் அண்ட் இதுலேயும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வி வில் கெட் இன் டச் வித் யூ. சீக்கிரமே விரைவில் மார்க் ஆக்ஷன் அப்படின்னு நோட்டில் நீங்கள் முடிக்கலாம். முதலாளி நீங்கள் சொல்கிறத சொல்லிடுங்க. We'll keep you posted. We'll sign off for this your artist spot. Bye.